ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நேரேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் த ஸ்டோரி அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருந்திருக்கும். ஸோ கதைகள் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி உருவாயிருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு ஓரலாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்மேட்டாக வந்திருக்கும். ஸோ பெரும்பாலும் ஓரல்லேருந்து தான் ரிட்டன் ஃபார்மேட்டாக வந்திருக்கும் கதைகள் அப்படிங்கிற விஷயம். சில கதைகள் ட்ரூவாக இருக்கும், சில கதைகள் பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று, ஆனால் கதைகள் கூறப்பட்டிருக்கும். அந்த கதைகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கதைகள் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சொசைட்டியே கெடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா அது ட்ரூவாக இல்லாமல் இருக்கலாம். சொல்லப்பட்ட கதை பார்த்திங்கன்னா உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா, தட்ஸ் நாட் ரைட் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் when someone says that's not right and then they tell a new story that is fair and true. இப்போ அந்த மாதிரி ஒரு கதை இருந்துச்சுன்னா அந்த கதையை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா திருத்தி எழுதலாம். அதுக்காக தான் இந்த நேரேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மிஸ்டேக், ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த கதையில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உண்மையாக இல்லை, அந்த கதை உண்மை இல்லை, சில விஷயங்கள் இல்லைனா இது தீங்கு விளைவிக்கும் சமுதாயத்துக்கு அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா திருத்தி எழுத முடியும். இட்ஸ் லைக் ஃபிக்ஸிங் எ மிஸ்டேக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி தவறுதலாக இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா திருத்த முடியும். அதுக்கு பேர் தான் நேரேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. டெல் எ நியூ ஸ்டோரி தட் இஸ் ஃபேர் அண்ட் ட்ரூ. நம்ம என்ன சொன்னால் உண்மையாகவும் அந்த நியாயமாகவும் எழுத முடியும். அதுக்கு பேர் தான் நேரேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.